என் பெயர் என்ன ஸ்வித்யா. இன்றைக்கி நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே கோலம் போடுறது தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் கேஸ் ஸ்டவ்க்கு எப்படி கோலம் போடுறது அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க. நான் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு 1 ரூபா ஷாம்பு அதை போட்டு நல்லா அலம்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிள்ளையார் சொல்லி ஓம்னு போட்டு ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு, அப்புறம் ஒரு சங்கு, அதுக்கப்புறம் அதில் ஒரு தாமரை பூ அது மாதிரி போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக் மாதிரி போட்டு வச்சுருவேன். அது மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலேயும் இந்த மாதிரி கார்னர்லாம் போட்டு வச்சுட்டு, சென்டராக ஒரு போட்டு வச்சுட்டு, எப்படியும் 9 போட்டு அது மாதிரி தான் வைப்போம். அது மாதிரி வைப்போம். வச்சோன்னா பார்க்குறதுக்கு ஒரு மங்களகரமாக இருக்கும். நாங்கள் பழைய கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறோம். அடுப்பு புதுசு வந்து அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ கொள்ளு கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு, அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு, ஏலக்காயும் வறுத்த கொள்ளும் சேர்த்து பொடி பண்ணியிருக்கோம். அந்த பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டு ஒரு கரண்டியால் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா பொங்கி இந்த மாதிரி கொதி வந்தோடனே அதில் கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோடனே பொங்கி வரும். அப்போ கொஞ்சோண்டு அதில் சர்க்கரை தூள் ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு. இந்த கொள்ளு கஞ்சி குடிக்கிறது மூலமாக நம்ம உடம்புல உள்ள தொப்பை குறையும், உடலும் வலிமை பெறும். இப்போ கொள்ளு கஞ்சி தயாராகிட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த டம்ளரில் ஊற்றி குடிக்க வேண்டியது தான். இன்றைக்கே கொள்ளு கஞ்சி குடிப்போம், தொப்பையை குறைப்போம். தொப்பை உள்ளவர்கள் தொப்பையை குறைப்போம். நன்றி, வணக்கம். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.